வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கு ஷாக், தபால் வாக்குகளில் அதிர்ச்சி, ஸ்டாலின் கண்ணீர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. ஜனநாயக திருவிழாவின் இறுதி தீர்ப்பு அறிய ஒட்டுமொத்த தமிழகமும் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்களின் முன் தவமிருக்கும் நிலையில முதல் கட்டமா எண்ணப்பட்ட தபால் வாக்குகள்ல ஆளும் கட்சியான திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சி கலந்த எச்சரிக்கை விட்டப்பட்டிருக்கு. தற்போது வரை எண்ணப்பட்டு உள்ள தபால் வாக்குகளில் திமுக 29 இடங்களிலும் அதிமுக 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. வழக்கமான தபால் வாக்குகள் என்றாலே அது திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு பெரும்பாலும் உதயசூரியன் பக்கமே சாய்வது கடந்த கால வரலாறு. ஆனால் இன்று காலை நிலவரப்படி வெளிவரும் தகவல்கள் அந்த பிம்பத்தை உடைக்கும் வகையில் இருக்கு. வாக்கு எண்ணிக்கையை தொடங்கிய சில மணி நேரங்களிலே தபால் வாக்குகளின் முடிவுகள் கசிய தொடங்கின. மொத்தமுள்ள இடங்களில் திமுக கூட்டணி வெறும் 30 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 18 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றிருக்கு. இது தவிர முதல் முறையாக களம் கண்டுள்ள விஜயன் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 13 இடங்களில் முன்னிலை பெற்று அரசியல் வட்டாரத்தை அதிர வச்சிருக்கு. மேலும் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக முன்னிலையில் இருந்தாலும் தபால் வாக்குகளில் அதிமுக மற்றும் தாவேகா பெற்றிருக்க இந்த கணிசமான வாக்குகள் ஆளும் கட்சிக்கு சாதகமான சூழல் இல்லை என்பதையே காட்டுது. போஸ்டல் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கணிசமாக விழுந்திருக்கு. அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் இருந்தது இதன் மூலம் அம்பலமாகியிருக்கு. இதற்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் அது போன்ற பல பிரச்சனைகளால தான் தற்போது அவங்களுக்கு ஓட்டு வீழலை என சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் தற்போது பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறார்கள். தாவேகாவிடம் பின்னடைவை சந்தித்திருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தாவேகா போன்ற புதிய சக்தியின் தபால் வாக்குகளில் தடம் பதிப்பது இளைய தலைமுறை அரசு ஊழியர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவதை காட்டுது. அதிமுக வலுவான நிலையில தபால் வாக்குகளை பிரிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அக்கட்சிக்கு ஒரு பெரிய ஊக்கமாக பார்க்கப்படுது. எங்கள் மீது அரசு ஊழியர்களுக்கு இன்னும் நம்பிக்கை குறையவில்லை என்பதற்கு இதுவே சாட்சி என அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக திமுகவின் வாக்கு வங்கியில ஓட்டையை ஏற்படுத்த அதிமுக தற்போது ஆயத்தமாகி கொண்டிருக்கு.